சாப்பிடாம பட்னியா கிடந்தாங்களாம், அழுதுட்டே இருந்தாங்களாம் பட்னியோட. சீமானுக்கும் சின்ன பிள்ளைக்கும் இந்திரா காந்தி இறந்திருக்கா? ஐயோ, எங்கன்னா சம்மந்தம் இருக்கா? அவங்க வீட்டுல பெரியவங்க சாப்பிடாம இருக்கலாம். அதுவும் எப்படி சாப்பிடாம இருக்கலாம்? ஒரு நாள், ஒரு 2 வேளை 3 வேளை 3 நாள் சாப்பிடாத இருக்க என்ன சித்தரா, இல்ல புத்தரா, இல்ல விவேகானந்தரா, இல்ல அக்பரா? என்னையா கண்ட பீட்டுன்ற முண்டப்பையன் இந்த மாதிரி 3 நாள் இருந்தான்னா அத வேற நீ கேட்டு என்ன கேள்வி கேட்கறிய? உனக்காவது ஒண்ணுமாவது இருக்கா? என்ன இருக்கா? உனக்கே கொஞ்சம் இல்ல. 3 நாள் எப்படி இருப்பான்? முட்டாள்தனம். தண்ணி கூட குடிக்கல போல இருக்குது. ரொம்ப அரவிந்தர். ஆமா, அன்னை துரசாவை பெற்ற புள்ள போல இருக்குது. கேவலமா இருக்கு நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, நம்ம அதை வந்து நெட்ல தேடி பார்த்தோம், கூகுள்ல தேடி பார்த்தோம். தேடி பார்க்கும்போது இந்திரா காந்தி அவங்க வந்து 1984 இறந்துருக்காங்க. சீமான் அவர்கள் பிறந்த டேட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் 8, 1996. கிட்டத்தட்ட அந்த டேட் இந்த டேட் பார்க்கும்போது சீமான் அவருக்கு வந்து 18 வயசு. ஓகேங்களா? அவங்க இறந்தப்போ சீமானுக்கு 18 வயசு. ஆனா சீமான் என்ன சொல்லியிருக்காரு, அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், கருத்து தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னு சொல்றாரு. ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கருத்து தெரியாத இருக்கும்போது அந்த அம்மா இறந்ததுக்கு இதை நீ சொல்லி இருக்க கூடாது. கருத்தும் தெரியல, சின்ன பிள்ளை, இதை எப்படியா புழுவுற? அதை உங்க வீட்டுல இருக்கிற முன்னோர்கள் இப்படி இருந்தான், அப்படி பண்ணான், இப்படி செஞ்சாங்கன்னா அது கேட்க நீயே உன்னை பாராட்டிக்கிறன்னா இது கேடு கட்ட அசிங்கம். ஒரு மனிதன் பிறர் புகழ வாழணும், இகழ வாழக்கூடாது. இது இழிவுக்கும் இகழ்வுக்கும் தான் காரணமே தவிர உன்னையே நீ புகழ்ந்துகிட்டா இதை விட கேவலமான ஒரு சீமான மாதிரி ஒரு ஆளை இந்த உலகம் பார்க்கலன்றது நிச்சயம். ஒன்னும் அறியாத பிள்ளைக்கு இதெல்லாம் எப்படியா தெரியும்? இந்திரா காந்தி என்ன கதை இதெல்லாம்? இதுதான் பில்டப் பண்றது. இதுல எல்லாம் நீ என்ன ஆயிடுவேன்னா ஒரு தரம் இறங்குவியே தவிர நீ உன்னால ஏற முடியாது. நீ வேஸ்ட், யூஸ்ஃபுல் ஆக மாட்ட. அதுக்காக ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி